ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நான் வீக்லி என்னெல்லாம் க்ளீன் பண்ணுவேன், மந்த்லி என்னோடய க்ளீனிங் ரூட்டீன் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒன் டே விலாகுன்னு கூட சொல்லலாம். ஒன் டே ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே க்ளீனிங்கே சரியாக போயிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து ஹெவி ஒர்க்கு செய்ய போகிறோம், இல்லை க்ளீனிங் ஒர்க் செய்ய போகிறோம் அப்படின்னு முன்னாடியே எதாவது பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா அன்றைக்கி காலையிலேயே வந்து எல்லாத்துக்குமே 3 நேரத்துக்கும் சேர்த்து நான் சமையல் செஞ்சுடுவேன். ஒரே குழம்பாக வந்து வச்சுடுவேன். அப்போ தான் வந்து மறுபடியும் லஞ்சுக்கு சமைக்கணும் அப்படிங்கிற டென்ஷன் இருக்காது. நம்மளால் க்ளீனிங் ஒர்க்கில் வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இன்றைக்கி காலையில் வந்து ரெட் பீன்ஸ் கத்திரிக்காய்லாம் போட்டு குழம்பு வச்சுருந்தேன். ரெட் பீன்ஸ் வந்து நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன். இதை ஃபஸ்ட்டு காலையில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் இந்த ரெட் பீன்ஸையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து 4-5 விசில் விட்டதுக்கப்புறமும் கொஞ்சம் கெட்டியாகவே இருந்துச்சு. மற்ற சுண்டலை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே இருந்தது. காலையில் வந்து பொடி தோசை, இந்த கத்திரிக்காய் ரெட் பீன்ஸ் குழம்பு, மதியானத்துக்கு வந்து ரைஸு, இதே குழம்பு. இன்றைக்கி வந்து சாட்டர்டே, கிருத்திக்கு லீவு, அதனால் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் போடுற வேலை இல்லை. ஸோ சிம்பிளாக வந்து இதே குழம்போடவே விட்டுட்டேன். எனக்கு காலையில் தோசை சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அதனால் சத்துமாவு கஞ்சி காய்ச்சி குடிக்கலான்ட்டு அது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபுல்ஃபில்லிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் நேரம் பசியும் தாங்கும். இந்த கப்பில் எடுத்துகிட்டு போயிட்டாவே போதும். பாப்பாவுக்கு வந்து இந்த கப்புக்காகவே அவளும் வேணும்னு சொல்லி குடிப்பா. கஞ்சி குடிச்சிட்டு அப்புறம் பாப்பாவுக்கும் தோசையெல்லாம் ஊட்டிட்டு கிருத்திக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தார். இன்றைக்கி வந்து பீட்ரூட், கேப்சிகம், அப்புறம் வல்லாரக்கீரை இதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தார். நான் எப்போது 2-3 காய்கறி மட்டும் வாங்கிட்டு வர சொல்லுவேன். ஏன்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வேணுங்கிறது வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் நடுவில் வந்து ஏதோ ஒரு நாள் வெரைட்டி ரைஸ் வந்து செஞ்சேன்னா இதுவே வந்து ஒரு 3-4 நாள் வரும். வல்லாரக்கீரை வந்து குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, ஞாபக சக்திக்கெலாம் ரொம்ப நல்லது. இதை வந்து சட்னியாக அரைச்சோன்னா இட்லிக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியும் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் கிடச்சிதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். ஈவினிங் டிவி பார்த்துட்டே பொறுமையாக உரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீக்லி என்ன க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபும் அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜு டாப்பில் இருக்க திங்ஸும் தாங்க. இந்த ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் நான் சென்டரில் ஃப்ரீயாக விட்டுருப்பேன். அதனால் எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது வைக்கணும், இல்லை குழந்தைங்கிட்டேருந்து ஏதாவது எடுத்து ஒளி வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் இப்போ எனக்கு வந்து வசதியாக இருக்குது. இதுதான் அவங்களுக்கு வந்து எட்டாத ஹைட்டில் இருக்கும். ஸோ எந்த திங்ஸாக இருந்தாலும் அப்போதைக்கு அர்ஜென்ட்டில் உடனே வச்சுருவேன். ஸோ நான் வீக்லி இது தான் க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அப்பா சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைப்பேன். மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் பார்க்கும்போது இதே மாதிரி தான் இருக்கும். எப்படி இந்த திங்ஸ்லாம் இங்கே வருது அப்படிங்கிறதே தெரியாது. எனக்கு மட்டும்தான் இப்படியா, இல்லை எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி தான்? எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் உடனே நம்ம எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு வசதியான இடம் கிச்சன் தான் அப்படிங்கிறது மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. இந்த தடவை மளிகை சாமானை வாங்கிட்டு வந்திருந்தார். அதை வந்து உடனே பண்ணுறதுக்கு பதிலாக சரி நாளைக்கு ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்தால் பாப்பா தூக்கிட்டு போயிடுவா, அதனால் எடுத்து இங்கே மேலே வைக்கலாம் ஷெல்ஃபில் அப்படின்னு சொல்லி வச்சது தான். மறுபடியும் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி கிருத்திக்கு லீவாக இருக்கங்காட்டியும் பாப்பாவும் கிருத்திக்கும் விளாண்டுட்ருக்காங்க. நான் இந்த ஒர்க்லாம் செஞ்சிட்ருக்கேன். இதுவே கிருத்திக் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தேன்னா பாப்பா வந்து எங்கிட்டயே தான் சுற்றிட்டு இருப்பா, வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பா, எந்த வேலையுமே செய்ய முடியாது. அவள் கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு சமயம் கிருத்திக் வந்து பாப்பாவை பார்த்துக்குவான், அவனை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் ஒர்க் பண்ணுவேன். ஒரு சமயம் 2 பேர்த்தையும் சமாளிக்க முடியாத அளவுக்கு சண்டை போட்டுக்குவாங்க. அப்போ வந்து போய் பஞ்சாயத்து பண்ணி வச்சுட்டு வருவேன். மளிகை சாமானை எடுத்தது பாதி இடம் க்ளீன் ஆயிடுச்சு. மீதி இங்கே இருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மருந்து பாட்டில் தான். லாஸ்ட்டு 15 டேஸாகவே கிருத்திக்கு அப்புறம் பாப்பாக்குன்னு மாற்றி ஃபீவர், சளி எல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. மருந்தெல்லாம் வந்து ஒரு கவரில் போட்டு பாப்பா திங்ஸ் இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த குட்டி பால்ஸும் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு அதுவும் பாப்பா டாய்ஸ்லேயே வச்சாச்சு. இந்த ஜாமு, சாஸு இது எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஆனால் பாப்பாவுக்கு வந்து இப்போ ஃப்ரிட்ஜு டாப் வரைக்கும் கை எட்டுது. அதனால் டாப் ஷெல்ஃபில் வச்சா கூட அதை எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணி எல்லா வேலையுமே பண்ணுறா. அதனால் இப்போ வேறு வழி இல்லாமல் இங்கே ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் இந்த நட்ஸும் இதுவும் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். பாப்பா எடுத்துகிட்டு போகிறனால இப்போ இங்கே வச்சுருக்கேன். இது வந்து அடிக்கடி நாங்கள் யூஸ் பண்ணுறோம், சீக்கிரம் காலி பண்ணிடுறோம், அதனால் பிரச்சனை இல்லைன்ட்டு இங்கே வச்சாச்சு. இப்போ அடுத்தது ஃப்ரிட்ஜ் மேலே இருக்க திங்ஸை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இருக்கிற திங்ஸ் வந்து அந்தந்த இடத்துல கொண்டு போய் வச்சாவே போதும், இந்த டாப் வந்து க்ளீன் ஆகிடும். ப்ளே டவ் இருந்துச்சு, அது கிருத்திக் ட்ராவில் வச்சாச்சு. அப்புறம் இந்த வைப்ஸ் வந்து எம்டி கவர், இது வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்கு பாப்பாவுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி வச்சுருந்தேன்.
அப்புறம் இந்த குட்டி குட்டி காயின்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் தூக்கி போட்டால் எல்லாம் எடுத்து இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எல்லாமே எடுத்துகிட்டு போய் அந்தந்த இடத்துல அந்த ட்ராவில் வச்சுட்டு, இங்கே வந்து எப்போவுமே என்ன இருக்குன்னா ரிமோட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒயர்ஸு, ஹெட்செட்டு, சார்ஜர் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ட்ரேயில் வச்சுட்டு மொபைல் வந்து இந்த ட்ரேயில் வச்சுக்குவேன். அப்புறம் வந்து பாப்பாவோட பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் இங்கே இருக்குது. அது வந்து பாத்ரூமில் வச்சோன்னா ஒரு தடவையும் பாப்பா ரெஸ்ட் ரூம் போகும்போது அதை எடுத்து தர சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா. அதனால் நான் இங்கே வச்சுட்டேன். மார்னிங் மட்டும் எடுத்துகிட்டு அவளுக்கு தெரியாமல் இங்கே வச்சுருவேன். இந்த சைடில் இருக்கிற இந்த பேக்கெட் கூட பாப்பா கெட்டும், அதில் பென் வச்சுருந்தேன். அதனால் இதை எடுத்து இந்த கப்பில் வச்சுட்டேன். இந்த கேமல், எலிஃபண்ட் இதெல்லாம் வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். இங்கே இடம் இருக்குதுன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஹாலில் வந்து இந்த மாதிரி ஷோகேஸ்லாம் இல்லை, ஸோ அங்கே வைக்கிற இடம் இல்லாதனால இந்த இடத்துல வச்சுட்டேன். லன்ச்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த கவுண்டர் டாப் மேலே இருக்க திங்ஸ்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவேன். இப்போ வந்து 1 மந்த் ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து தூளுப்பு, கல்லுப்பு எல்லாமே கம்மியாயிருச்சு. அதனால் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுட்டேன். டிவியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் படம் போட்டிருந்தாங்க. கிருத்திக் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறான். காமெடியாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான். நான் வந்து கேட்டுகிட்டே அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு ஒர்க் பண்ணதே தெரியல, டைம் போனதும் தெரியல, ஈஸியாக இருந்துச்சு. இந்த ஜாடி வாஷ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஒயிட் ட்ரே வந்து இந்த தடவை டிஷ்யூ வந்து கொஞ்சம் விலகிடுச்சு. அதனால் அந்த இடத்துல ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் அழுக்காக இருந்தது நல்லாவே. நான் கூட போவாதோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்தேன். ஆனால் வந்து நல்லா அழுத்தி வாஷ் பண்ணவும் நல்லா போயிடுச்சு, பளிச்சுன்னு போயிடுச்சு. புதுசு மாதிரியே மறுபடியும் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ். நாங்கள் வந்து எவ்வளோ தான் யூஸ் பண்ணுறது, பிளாஸ்டிக் கவர்ஸ் வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணாலும் பூவெல்லாம் வந்து டெய்லியும் பிளாஸ்டிக் கவரில் தான் கொடுப்பாங்க. அது எல்லாமே ஒன்றா ஒரு கவரில் போட்டு மறுபடியும் யாராவது ரீயூஸ் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம். இது வந்து மஞ்சப்பை, கட்டைப்பை, மார்க்கெட் போகிறதுக்கு, ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு வேறு எதாவது வாங்குறதுக்கு பேக் வேணும், அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு அடுக்கி வச்சாச்சு. இந்த வெஜிடபிள் பேஸ்கெட்டில் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸஸ்லாம் நிறையா இருக்கும். இது எதுக்காவது இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வரும், நான் எதுக்காவது யூஸ் ஆகுமேன்னு சொல்லி வாஷ் பண்ணி இடம் இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல வைப்பேன். பாப்பா விளாட்றதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவா. அதை திருப்பி யூஸ் பண்ணவும் முடியாது, தூக்கி போடவும் முடியாது, அந்த நிலமையில தான் இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேக்கில் போட்டு ஓரமாக வச்சிட்டேன், ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் வச்சிட்டேன். இப்போ இந்த வெஜிடபிள் பேஸ்கெட்டும் நான் க்ளீன் பண்ணி ஒரு 6 மந்த்ஸே இருக்கும். ஆயுத பூஜைக்கே வந்து க்ளீன் பண்ண வேண்டியது. இந்த தடவை படைக்கிறது இல்லாதனால அப்பையும் கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன். ஃப்ரிட்ஜு வந்து நான் க்ளீன் பண்ணேன். இது வந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சரி வந்து அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். சரி க்ளீனிங் ஒரு கூடவே இதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து போட்டுட்டேன். பார்க்குறதுக்கே பயங்கர டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனியன், அப்புறம் பொட்டேட்டோ, அந்த மண் அதெல்லாம் தான் இருந்துச்சு. ஆனால் வந்து வாஷ் பண்ணதும் அப்படியே பளிச்சுன்னு போயிடுச்சு, எல்லா ஆளுக்குமே போயிடுச்சு. இந்த ஸ்ட்ரெயின்ஸ்லாம் எதுவும் இல்லை, அதனால் ஈஸியாகவே போயிடுச்சு. இந்த பிளாஸ்டிக் பூ வந்து ஹாலில் இருந்துச்சு. இதோட ஸ்டாண்டு வந்து ரீசெண்டாக உடஞ்சிருச்சு. அதனால் கிச்சனில் வச்சா அழகாக இருக்கும்னு சொல்லி இங்கே வச்சுக்கிட்டேன். அது வந்து சும்மா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணதுமே அதோட டஸ்டெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் எல்லாம் தண்ணி வடிட்டும் நல்லா காயிட்டும்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் பச்சை பட்டாணி தாளித்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 7 o'clock மேலே வந்து மறுபடியும் அந்த வெஜிடபிள் பேஸ்கெட்லாம் காஞ்சிருந்தது, அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏதாவது கொரியர் வந்தால் அதை ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் கிருத்திக்கு ரொம்ப பிடிக்கும். அவனும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. எல்லாமே முடிச்சுட்டு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டை பார்க்கும்போது அப்படியே பளிச்சுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் வந்து இவர்கிட்ட சொல்லுவேன், ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருந்து இப்போ க்ளீன் பண்ணங்காட்டின்னு தானே எவ்வளோ ஒரு கிரேட் சேஞ்ச் தெரியுது. ரொம்ப அழுக்காக இருந்து இப்போ க்ளீன் பண்ணங்காட்டின்னு தானே ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது, பளிச்சுன்னு இருக்குது. எப்போவுமே வந்து க்ளீனாகவே இருந்தால் அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த சேஞ்சே தெரியாதுல்ல, நான் இப்போ க்ளீன் பண்ணனே கண்டுபிடிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லுவேன். அதுக்காக வந்து எப்போவுமே அடிக்கடி க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. என்னோடய சிச்சுவேஷனை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி டயலாக் சொல்லுவேன். இன்றைக்கி கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு நார்மல் வாட்டரை எல்லா பக்கமும் தெளித்து விட்டுட்டேன். வெசல்ஸ் வாஷ் பண்ணுற டிஷ் சோப் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணியே எல்லா பக்கமும் நான் ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டேன்.
இந்த ஹெவி பவர்ஃபுல் க்ளீனிங் லிக்விட் இல்லைனா வினிகர் இதெல்லாம் வந்து எங்கேயாவது ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கவுண்டர் டாப்பில் வந்து வினிகர்லாம் யூஸ் பண்ணும்போது சில மார்பிள்ஸில் வந்து ஷைனிங்லாம் போயிடும். இந்த கவுண்டர் டாப்பு ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த நார்மலான டிஷ் சோப்பே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதுவே வந்து மைல்டாக இருக்கும். அதே சமயம் பாக்டீரியா, ஜெர்ம்ஸ், இந்த ஆயில் பிசுக்கு, டர்ட் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஷைனிங்காகவும் இருக்கும். நான் வந்து சோப்பில் நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு இந்த கிளாத் யூஸ் பண்ணி தண்ணியில் நனைச்சி எல்லா பக்கமும் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். தண்ணி வந்து ஒரு 3 தடவை சேஞ்ச் பண்ணிவிட்டு 3 தடவை வந்து எல்லாம் க்ளீன் பண்ணேன், சோப்பு நல்லா போகிற வரைக்கும். இது வந்து என்னோடய வீக்லி க்ளீனிங் ரொட்டீன். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து ஒன்றா சோப்பு இல்லைனா லெமன் பேக்கிங் சோடா இல்லைன்னா ஏதோ ஒரு மைல்டு லிக்விட் யூஸ் பண்ணி கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுவேன். அப்போ வந்து இருக்கிற மேலே கவுண்டர் டாப்பில் இருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்து கீழே வச்சுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன். மற்ற நாள் எல்லாமே நார்மல் வாட்டர்லேயே கவுண்டர் டாப்பு, ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன். ரொம்ப நேரம் ஆகியுமே தண்ணி இன்னும் லைட்டாக உள்ளே இருந்துச்சு. அதை டிஷ்யூ வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே ரீஃபில் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நாட்டு மாட்டு நெய். நான் வீட்லேயே வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் காய்ச்சிருந்தேன். இந்த தடவை நல்லா வாசமாக அப்படியே கலரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆயில் கிண்ணம் மட்டும் இன்றைக்கி க்ளீன் பண்ணல, ஏன்னா அது வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஒரு பாட்டில் வந்து தீர்ந்ததுமே அதை க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் நியூவாக அடுத்தது ஊற்றுவேன். இந்த பக்கம் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸும் அதுக்கு மேலே வந்து சின்ன வெங்காயம் கொட்டி வச்சுருந்த பவுலும் வச்சுக்கிட்டேன். எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பார்க்கவே பளிச்சுன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எப்படியும் ஒரு 1 வீக் வரைக்குமாச்சு கிச்சனுக்குள்ளே வந்தாவே இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக ஆசையாக இருக்கும். என்னோடய கிச்சன் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, அப்புறம் கிச்சன் டூர் வேணுமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.